Grand Royal Tours presents Behind Notes சனி பயிற்சி பலன்கள் 2026 powered by Sims Hospital வடபழனி, சௌபாக்கிய Home and Kitchen Appliances, Howda Pay powered by Wakabi, Naturals world's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma Oil Tarum Ayurveda, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Grand Royal Tours presents Behind Woods சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 powered by Sims Hospital வடபழனி, சௌபாக்யா Home and Kitchen Appliances, Howda Pay powered by Wakabi, Naturals world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma Ayul Tarum Ayurveda, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. மேஷராசி 7.5 சனி. உங்கள் ராசியில் தான் சனி நீச்சமாவார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதே போல் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் தான் மகரத்தில் உச்சம் பெறுவார். ஸோ சனியை நீச்சமாகக்கூடிய ஒரே ராசி எதுனா மேஷம். ஸோ 7.5 சனி அந்த சனியெல்லாம் எப்போயுமே ஒரு விஷயந்தான். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி யாராக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சனியால் உபத்திரம் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. விரய சனி என்பதனால சுபவிரயம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக 10 வருஷம் 15 வருஷமாக ஒரு இடம் வாங்கிட்டு கட்டாமல் இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு ஆரம்பிக்காமல் இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாக பேசின்னு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த வட்டு கண்டிப்பாக இந்த சனி வேலை கைகூடும். அதே போல் மேஷம்னாவே வயிறு, மன அழுத்தம், எதையாவது யோசிப்பீங்க. நமக்கு அப்புறம் குடும்பம் என்ன ஆகும்னு யோசிப்பீங்க. எல்லாமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது என்பது நல்லா தெரிஞ்சவர்கள் யாருன்னா மேஷம். அதே போல் எல்லாரையும் காப்பாற்றணுன்னே நினச்சிட்டு இருப்பீங்க. பாண்டிங்கில் இருப்பீங்க. கடவுள் எல்லாரையும் காப்பாற்றுவார். நம்ம மனிதர்கள் நம்மளே கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். எனவே மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு முறை முடிந்தால் மந்திராலயம் சென்று விட்டு வருவது விசேஷம். மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை ஏதாவது கோயிலில் போய் உட்கார்ந்துக்கிறது உங்களுக்கு வெறும் சிறப்பான அமைப்பை தரும். மரண பயமெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெறும் சனியை வைத்து பயிற்சி சொல்வதில்லை. அடுத்ததாக குரு, ராகு, கேது எல்லாம் வைத்து தான். ஸோ உடற்பயிற்சி செய்யக்கூடிய மேஷம், கலகலப்பாக நண்பர்களுடன் இருக்கக்கூடிய மேஷம் அற்புதமான வெற்றியை இந்த 7.5 சனியில், இந்த சனி பயிற்சியில் பெறுவார்கள். 3/6/2027 வரை சனி பகவான் மீனத்திலிருந்து பலன்களை எப்படி மேஷத்துக்கு கொடுக்க போகிறார் என்றால், ராசிக்கு 12ஆம் இடம் என்பதால் அதிகமான மருத்துவ செலவு, வீண் விரயங்கள், தொழிலில் மாற்றங்கள், அதன் மூலம் ஏமாற்றம். தொழிலில் ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க, அதன் மூலமாக பாசிட்டிவாக போகாமல் ஏமாற்றம் ஏற்படும். தொழில் தொடங்கி புதுசாக இது வரைக்கும் தொழிலே பண்ணாதவங்க வேலையில் தொழில் தொடங்குறேன் அப்படின்னா அதனால் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சக்திக்கு மீறி கடன் வாங்கிட்டு அதன் மூலமாக லாக் ஆகி மாட்டிக்கிறது, பழைய வண்டியை விற்கலாம் அப்படின்ற நிலைகளுக்கெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் துறையில் இருப்பவங்களுக்கு, வேலைத்துறை, சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு பிரபலத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இது ஒரு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, நன்றாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் குழந்தைகளுடன் மனஸ்தாபங்கள்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஷராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளோட மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள்லாம் சமரசமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாகப்பிரிவினைகள் ஏற்படும். குழந்தை பற்றிய கவலை அதிகமாக இருக்கும். குழந்தைகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் படிக்கிற வயசில் இருக்காங்கன்னா அவங்கள பற்றின அதிகமான கவலைகளும் அதிகமான சிந்தனைகளும் இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த காதல் கைகூடுமானா வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் அந்த 2.5 ஆண்டு காலத்தில் மகிழ்ச்சி கொடுத்துட்டு அது போகும்பொழுது கஷ்டத்தை கொடுத்துட்டு போகும். ஸோ இந்த 2.5 ஆண்டு காலம் மனதளவில் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்று அதிகமாக இல்லாமல் பற்றட்டு இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும். மேசம் அப்படின்னா இப்போ வாக்கியப்படி விரயத்துக்கு வந்துட்டார். ஏற்கனவே திருக்கணிதத்துக்குப்படி விரயத்துக்கு வந்துட்டார். பொதுவாக விரய சனி அப்படின்னாவே கொஞ்சம் சிரமம்தான். அதனால் இந்த சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி கர்மக்காரகன் இல்லையா, அவர் சோதனை பண்ணுறதுக்காகவே வருவது உண்மைதான். சனினா வேதையை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. ஆனால் சனியை போல் கொடுக்குற கிரகம் மாதிரி எதுவும் கிடையாது. கரெக்டாக சரியாக ஒழுங்காக இருந்தால் சனி கண்டிப்பாக பண்ணுவார். அந்த வகையில் மேசராசிக்கு விரயத்தில் சனி வர்றதுனால கொஞ்சம் விரய செலவுகள் ஏற்படுவது வழக்கம்தான். ஏன்னா அதுக்காக பயப்படக்கூடாது. கண்ட மாதிரி செலவுகள் அதிகம் ஆகும். ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி மாட்டிக்குவாங்க. இல்லை மருத்துவ செலவுகள் ஏற்படும். இல்லைன்னா வண்டி வாகனம் பழுது ஏற்படும். செய்கிற தொழில் கூட லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது சில கிரகங்கள் இந்த குரு பார்வை கிடைக்கும் போது அது நல்லா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் மேசராசிக்காரங்கன்னா,
கண்டிப்பாக ஏதோ ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கல்யாணமான பெண்கள், கல்யாணமாகாத பெண்களோ ஆண்களோ வீட்டில் இருந்தால் கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா நிலம் வாங்குங்க, இல்லைன்னா பராமரிப்பு பணிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்கோ தனக்கோ ஒரு பராமரிப்பு பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த சனியினால் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அதை கரெக்டாக செய்யணும். இல்லைன்னா விரயம்தான். தொழிலில் கவனமாக இருக்கணும். இல்லையா, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கண்டபடி கையெழுத்து நீங்கள் போட வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கரெக்டாக உணவை சாப்பிடுங்க. முக்கியமாக என்ன பண்ணணும்னா தவறு எதுவும் பண்ணாதீங்க. தேவையில்லாத தவறு பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி தண்டனையை கொடுப்பார். அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் சரியாக இருக்கிறவர்களும் சனினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சுக்குங்க, கடுமையாக உழைங்க, அழுக்குப்படுற மாதிரி ஏதோ ஒரு வேலைகளை பண்ணுங்கள், தோட்ட வேலைகளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கஷ்டமான வேலைகள்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சனியினால் ஒரு துன்பமும் கிடையாது. இல்லைன்னா துன்பம்தான். சரியாக இருக்கிறவர்களும் சனியினால் மேசராசிக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். கவனமாக இருங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ வந்து தொழில் ஸ்தானாதிபதி சனி விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கனால தொழிலில் வந்து விரயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தொழில் விருத்திக்காக கூட விரயங்கள் வரலாம். ஆக தொழிலில் விருத்தி அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் விரயம் அதிகமாக இருக்கும். அதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கனால வந்து தூக்கம் குறையும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இல்லாவிட்டால் உங்களுக்கு வந்து சரியாக தூங்கலைன்னா அதனால் வயிற்றில் பிரச்சனை, அதுக்கப்புறம் மூட்டு வலிகள் இந்த மாதிரிலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து மேசராசியில் பிறந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷ கடைசியில், அதாவது 2026 கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் வந்து சனி பகவான் வந்து பூரட்டாந்து உத்திரட்டாதிக்கு வர்றார். உத்திரட்டாதிக்கு வரப்போ வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறனால 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வந்து திருமணம் முடிவானால் உடனடியாக செய்துவிட வேண்டும். 2 மாதம் 3 மாதம் கேப்பில் பண்ணிடணும். இல்லைன்னா தடை வருவதற்கான, திருமணம் தடை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தை அந்த சனி பார்க்குறனால வந்து தொழிலில் வந்து போட்டிகள் அதிகமாக இருக்கும். தொழில் போட்டியில் வெல்வதற்காக நிறைய விளம்பர செலவுகளாகும். விளம்பர செலவு பண்ணாலும் அதற்குரிய வருமானம் வரும். இந்த வருஷம் வந்து இந்த அடுத்த 2.5 வருஷமும் உங்களுக்கு வருமானம் செலவு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அந்த செலவு நல்ல செலவாக நீங்களே பண்ணிக்கிறது நல்லது. வாகனம் வைத்திருக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக ஒரு முறை முழு செக்கப் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து இப்போ உடல் எப்படி முழு செக்கப் பண்ணுறோமோ அதே மாதிரி வாகனம் செக்கப் பண்ணிக்கணும். இல்லாவிட்டால் 12 சனி அப்படிங்கிறப்போ வாகனத்தில் விபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக மழைக்காலங்களில் நீங்கள் ஓட்டுறப்போ வந்து தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது வந்து இந்த சனி வந்து லாபாதிபதி விரயஸ்தானத்தில் வர்றாரு. அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறப்போ வந்து மூத்த சோதனுக்கும் செலவினங்கள் அதிகமாக ஆகும் அப்படின்னு இருக்குது. இந்த சனி வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். இல்லைன்னா தந்தைக்கு சிறு சிறு உபாதைகள் கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக அல்லது வந்து வெளியிடங்களுக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அது முக்கியமாக கடல் சார்ந்த இடங்களுக்கு அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் எதிர்பார்த்திட்டங்களுக்குள்ள உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இதற்கெல்லாம் பரிகாரமாக, அதாவது கெடுதல் குறைவதற்காக அந்த 7.5 சனியுடைய பரிகாரத்திற்காக வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வச்சுட்டு வந்த போதுமானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். ரிஷபம், திருப்பதி மலைக்கு போகிறது ஒரு வாட்டி, கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் அலமேலு தாயாரை பார்க்குறது ரொம்ப விசேஷம். மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு கோயிலில் போய் உங்களுக்கு பிடித்த மாதிரி உட்கார்ந்து கொள்வது அதை விட விசேஷம். 11 சனி எல்லாமே சுபம். கல்யாணம்லாம் ரொம்ப நாள் பெண்டிங்காக இருந்தால் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த கல்யாணம் கை கூடுற சமயத்தில் செட்டில் ஆகிட்டு தான் நான் பண்ணிப்பேன்னா 60ஆவது கல்யாணம் தான் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப நல்ல டைமில் டக்குன்னு முடிச்சுக்கிறது. எல்லாமே கொடுக்கக்கூடிய லெவலில் சனி இருக்கார். ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சமாகக்கூடிய இடத்தில் சனி போய் உட்கார்ந்துருக்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் நிறைய இருக்குது. ஹெல்த்தில் மட்டும் முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கழிவு பாதையில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும், பெற்றோர் இந்த வருஷம் எண்டு வரைக்கும் தாயார் தந்தையார் உடல்நிலை, இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் அதுபோல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கிறது. வாகனத்தில் கண்டிப்பாக ரொம்ப ஏறினவன பெல்ட் போட்டுக்கிறது, ஹெல்மெட் போட்டுக்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். விஷஜந்துக்கள், விஷப்பூச்சிகள் விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய வெளிநாடு ட்ராவல், பாஸ்போர்ட்டு, வெளிநாடுக்குன்னு தனி பேக் வச்சுக்கோங்க. அந்த பேக்கில் மாத்திரை மருந்தெல்லாம் எப்போவுமே வச்சுக்கோங்க. அதில் எக்ஸ்பைரி டேட் இல்லாத பார்த்துக்குங்க.
ஸோ நிறைய ட்ராவல் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் ரிஷபம் வருவது கண்கூடாக பார்க்கலாம். மொத்தத்தில் வாக்கியப்படி வரக்கூடிய சனி பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கும். ரிஷபம் ரொம்ப அற்புதமான ஒரு ராசி இல்லையா? இந்த ஆண்டு ரிஷபத்துக்கு சனி லாபஸ்தானத்தில் வரார். அதனால் எல்லோரும் ரிஷப ராசிக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசி. ராசியே வேறு சனி பார்க்குறார். ஏன்னா சுக்கிரன் அதிபதினால் ராசியே சனி பார்க்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப தெம்பு பலம் இல்லையா? இந்த ஆண்டில் இந்த பயிற்சியிலேருந்தே ஒரு பலம்தான். தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான எந்த தொழில் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணிடலாம். கடன்கள் சரியாயிடும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி சனி 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் முன்னோர்கள் சொத்து, பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு ஜாலியாக டூர் போகலாம். குழந்தைங்களால் நன்மையான விஷயங்கள் நடக்கும். நண்பர்களால் நல்ல விஷயம் நடக்கும் இல்லையா? காதல் திருமணம் அவர்களுக்கு கைகூடும். 8ஆம் இடத்தை வேற பார்க்குறார். அதனால் இழந்த சொத்துக்கள் மீண்டும் திரும்ப வரும் இல்லையா? நிறைய இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சனியினால் உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், சினிமா பார்க்கலாம், ஊர் சுற்றலாம், என்ன வேணாலும் பண்ணுங்கள். தொழிலில் கவனமாக இருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால சனி பார்க்குறதுனால காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கிரனை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, சௌரியமாக இருக்கலாம். அதனால் சனி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாலியாக இருக்கக்கூடாது. எப்பயுமே தொழிலில் கவனமாக இருங்க, உழைப்பில் கவனமாக இருங்க. ரிஷபராசிக்கு இப்போ தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். லாபஸ்தானம் அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அந்த தொழிலை நிச்சயமாக லாபத்தை பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி தொழிலில் தொழில் சார்ந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறனால நீங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் விரும்பின இடத்துல மாற்றலும் நீங்கள் கிடைக்கும். அதனால் ரொம்ப நாள் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுற முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை, உங்கள் ராசியை சனி பார்க்குறனால திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொல்லிவிட்டு எதாவது பண்ணிங்கன்னா நடக்கிறதுல தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் வெளியே சொல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திரஸ்தானத்தை, குழந்தைகள் ஸ்தானத்தை சனி பார்க்கறனால குழந்தைகள் கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. இருந்தாலும் அவங்க வெற்றியை பெறுவார்கள், முன்னேற்றத்தை அடைவார்கள்னு இருக்குது. 8ஆம் இடத்தை பார்க்கறனால மறைந்திருந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இன்னொன்று, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கனால அவசியம் ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் போய் அங்கே எல்லா சன்னிதினும் நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கு உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த சனி பேச்சு வரை உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு, முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு சனி பகவான் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகம். 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் எதிலுமே வெற்றியை தரக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடத்திற்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் போடுற அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் மூலமாக ஆதரவுகள் 100% உண்டு. தொழிலில் அடுத்த கட்டம், ஒரு லேக்ஸில் பிஸ்னஸ் பண்ணிருக்கவங்க லைஃப்பில் மொதல் டைமாக க்ரோர்ஸில் டர்ன் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரே ஒரு கடை வச்சுருக்கவங்களாம் 2 கடை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் ஏற்படும். திருமணம் இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதலே திருமணம் கன்வெர்ட் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா தாயினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஹோம் அப்ளையன்ஸ்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிவி, வாஷிங் மிஷின்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டில் பொருள் சேர்க்கை, வீட்டில் பொருட்கள்லாம் வாங்குறதுக்கான மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை ஆபரணமே வாங்கலை சார் அப்படின்றவங்களாம் கூட இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நகை, ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 1.25 லட்சத்துக்கு தங்க வளம் போனாலும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த இடம் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ளச் பண்ணி மார்டேஜ் லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். லேண்டே இல்லை அப்படின்னா ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்கி அப்ரூவல் வாங்கி லேண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது நல்லது. மொத்தத்தில் இந்த சனி பகவான் நன்மையான பலன்களை தான் ரிஷபராசிக்கு தரப்போகிறார். மிதுன ராசி புதன் தான் அதிபதி உங்களுக்கு, 10ல் சனி. அதனால் நிறைய திட்டங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பஞ்சவடி சேஸ்திரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு உட்காந்துட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறது, மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு அனுமன் கோயிலில் போய் உட்காந்துக்கிறது, அனுமன் சாலிசா உங்களுக்கு பெரிய பலப்படுத்தும். அது இல்லாமல் உங்களுக்கு பழைய கடன்கள் செட்டில் ஆகும்.
நிறைய ஆச்சரியமாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக உடம்புல சரியில்லாமல் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி மற்ற விஷயம் டே கேரில் இருந்துட்டு டாக்டரை பார்த்துட்டு தெம்பாயிடுவீங்க. அதனால் நாட்பட்ட நோயை தீர்த்து கொடுக்கும். ஒன்றா நடக்கக்கூடிய சமயத்தில் நல்லாயிருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்கலன்னு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்காமல் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டு பெரிய லெவலுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரே நாளில் கோடீஸ்வரர்கள் ஆகக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். ஹெல்த்தில் காது மூக்கு தொண்டை சைனஸு ஒத்த தலைவலின்னு அப்படியே லிஸ்ட்டு போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 35 வயதை கடந்த மிதுன ராசிக்காரர்கள் ஹார்ட்டை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு மட்டும் நான் உங்ககிட்ட சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். கண்டிப்பாக துடிப்புகளை கெடுக்குமா இந்த கிரகம். அதே போல் 2ஆம் இடத்தில் வேறு குரு வரப்போகிறார். பேசுகிறச்ச ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா நல்லது நடக்க போகுது. பெரிய அளவுக்கு இடமாற்றம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சத்துருக்கள் ஜெயிப்பது, வழக்குகளில் பெரிய வெற்றிகளை பெறுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பதெல்லாம் மிதுனத்துக்கு வரக்கூடிய காலகட்டம். சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி உங்களுக்கு ஜாக்பாட்டு தான். மிதுன ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறனால வந்து தொழிலை வந்து நிறைய வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதுவும் உத்தியோகஸ்தர்களும் ரொம்ப ரொம்ப அதிகமான வேலைப்பளு கொடுப்பாங்க. எவ்வளோ வேலைப்பளு இருந்தாலும் நீங்கள் வந்து சலிக்காமல் செய்யுங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, அந்த குரு வந்து சனியை பார்க்கறனால தொழிலை உடனடியாக ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ப்ரொமோஷன் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் விருத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம். தொழில் விருத்திக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க, அதில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த வருஷம் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து குடும்பத்தில் வந்து மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இந்த குழப்பங்கள்லாம் வரும். நீங்கள் வந்து இருதலை கொள்ளி எலும்பு போல் நீங்கள் வந்து தவிப்பீங்க. ஆனால் கவலைப்பட வேண்டாம். குரு 2ஆம் இடத்துக்கு வந்த பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். திருமணம் ஆகாத முதிர் கன்னியர்களுக்கு கூட இந்த வருடம் வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும். அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பகவான் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறனால உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். முக்கியமாக வந்து மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கிழங்கு வகைகள் சாப்பிட்றத வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். இந்த மிதுன ராசியில் பிறந்த அந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவார்கள். வேறு அதாவது நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு ரொம்ப அதிகமாக செல்லக்கூடிய சூழ்நிலைகள், தூரத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் உங்களுக்கு படிப்பு இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. இந்த வருஷம் நன்மை பெறுவதற்காக ஒரு முறை குருவாயூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு வகையில் நன்மை. ஸோ அதனால் பதவி உயர்வு உண்டு, இன்க்ரிமெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை ஏதாவது வழக்குகள் இருந்தது, அது தொழில் சார்ந்த வழக்குகளாக இருந்தாலும் வேலை சார்ந்த வழக்குகளாக இருந்தாலும் பூர்வீக சொத்து வழக்குகளாக இருந்தாலும் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. லாபம் நிறையா இருக்கும் தொழிலில். அப்பாவின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்வதன் மூலமாக, வெளிநாடு வேலைக்கு செல்வதன் மூலமாக ஆதாயங்கள், பொருளாதார முன்னேற்றம் உண்டு. இதுவரை இருந்து வந்த கடன்கள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு பணியாளர்களுக்கு நல்ல இடமாற்றம் ஏற்படும். அதுவும் அவங்க எங்கே பிளானிங் இங்கே விரும்புகிறாங்களோ அந்த இடத்துக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடிங் செய்தால் மட்டும் நஷ்டம் ஏற்படும், அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் சகோதரர்கள் மத்தியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பார்ட்னர்ஸ்க்கு இடையே, கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்லீப் டிவோர்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்களே சரி செஞ்சுக்கணும். ஏதாவது நீண்ட காலமாக விற்பனையாகாத இடங்கள் விற்பனையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக வீடு எதுவும் விற்பனை ஆகலைன்னா அந்த வீடு விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சகோதரர்கள் மத்தியில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளையே சின்ன சின்ன கசப்புகள் வரும். ஸோ அதை நீங்களே பேசி தீர்த்துக்கணும். நடுப்புற யாரையா விட்டிங்கன்னா அவங்க பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதுவரை திருமணமாகாத மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு. ஒன் சைடு லவ் போகிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த டைல் டபுள் சைடு ஆகிடும். ஸோ குழந்தை இல்லாத மிதுனராசிக்காரர்களுக்கு 100% இந்த ஆண்டு குழந்தை உண்டு. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம் தான். ஏற்கனவே தலையில் உக்காந்துக்கிட்டு குரு ஒரு பக்கம் அடித்தார். ரெண்டு வருஷமாக சரியில்லை, விரயம் இல்லையா, தொழிலில் வளர்ச்சி இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் ஒரு சந்தோஷம் என்னென்னா சனி தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. சனி நின்ற இடம் சிறப்பு. இதனால் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும். இருக்கிற தொழிலில் நீங்கள் விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம், புதிய தொழில் வந்து உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் சனி வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் படுக்க வசதியெல்லாம் சரி, பஞ்சு மெத்தையில் படுக்கிறவங்க பாயில் படுப்பான். அதெல்லாம் நீங்கள் பார்த்து இருந்துக்குங்க. மருத்துவ செலவுகள் வரலாம் இல்லையா.
அடுத்தது 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அங்கே வண்டி வாகனங்கள்லாம் இருக்குது. புது வண்டி தயவு செய்து வாங்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு பழைய வண்டி வாங்கி ஓட்டுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சீக்கிரமாக பழுதாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் மனைவிக்கிட்ட கோபப்படாதீங்க, மனைவிக்கிட்ட அன்பாக இருங்க. ஏதாவது பண்ணினீங்கன்னா 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துடும், ஈகோ ப்ராப்ளம் வந்துடும். இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதலான விஷயம் சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சி மாறினதுக்கு அப்புறம் இந்த குரு சனியை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ஜாலியாக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த சனி பெயர்ச்சி காலம் முடிகிறவர்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கடகராசி சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி. அஷ்டமத்தில் இருந்த சனி விலகி 9ஆம் இடத்தில் வருகிறார். ஒரு விஷயந்தான், திருக்கொல்லிக்காடு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் பொங்கு சனீஸ்வரரை தரிசனம் செய்வது கண்டிப்பாக நிறைய ஒரு ப்ளசண்ட் கிடைக்கும். பெரிய கௌரவத்தை பெறக்கூடிய ராசியில் கடகம் வருது. பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் வரும். நான் கடகராசிக்காரர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ரொம்ப ஜோசியரை நம்பினீங்கன்னா தெருவில் வந்துடுவீங்க. அதை மட்டும் க்ளீனாக ஞாபகம் வச்சுங்க இந்த டைம். ஏன்னா உங்களுக்கே கடவுள் கரெக்டாக பண்ண போகிறார். அனுகூல சத்ரு என்று இவர்களால் தான் உங்களுக்கு தொந்தரவு வரும். நட்பு, உங்கள் கூட வழி நடத்துகிறவங்க, உங்களை பார்த்துக்கிறவங்க. குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். 2இல் கேது 8இல் ராகு. குடும்பம் கெட்டு சிதைக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஆனால் ஒரு விஷயம் மிக அற்புதமாக நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு அற்புதமான முடிவுக்கு நடக்கும். திருமணத்தில் பாதிப்பானவர்களுக்கும் மறுமண அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். அடிவயிறு, கழிவுப்பாதை, முதுகு தண்டுவடம், பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு திடீரென்று தவறான நண்பர்களால் தவறான வழிகாட்டுதல்கள், போதை வஸ்துகள் போன்ற விஷயத்தை புகட்டி விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல பேர் புகழ் நீங்கள் அமைதியாக இருந்தாலே கிடைக்கும். அழட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கவனம். கடகராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாடுகளுக்கு வாய்ப்புகள், நெடுந்தூர பயணம் என்கின்ற இடத்தில் சனி பகவான் இருக்கிறது. ஸோ நிச்சயமாக சனியினுடைய காரகத்துவமே வேலை. ஸோ வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செய்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த இந்த சனி பகவான் ஆட்கொள்ளக்கூடிய 3/6/2027க்குள்ளே நிச்சயமாக வெளிநாடு வேலை நிச்சயம் அமையும். தகப்பனாருக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் வரும். கண்டத்துக்கு நிகரான பிரச்சனைகள் ஏற்படும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கடகராசிக்காரர்களுக்கே ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா பழைய அளவில் தெம்பு இருக்காது. இப்படியே ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் கூட உடம்பு டயர்டாகிற மாதிரி, சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு ஒன்று மாற்றி ஒன்று மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இவர்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டே லெவல் குறையும். ஒரு பயமாகவே இருப்பாங்க. தேவையில்லாத பயம்தான் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ ஊர் விட்டு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அது விரும்பத்தகாத இடமாற்றமாக இருக்கும். அங்கே போயிட்டு ஏண்டா வந்தன்ற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. காசை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருப்பது நல்லது. எதுலேயுமே இப்போ கையில் பணம் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருங்க. மீறினால் அது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் ஏமாற்றத்தை தரும். வாக்குறுதி யாருக்கும் தரக்கூடாது. நான் இதை பண்ணி கொடுக்குறேன், இதை பண்ணி தரேன், இந்த 2 மாதத்தில் திருப்பி தரேன்ட்டு. ஸோ முயற்சி பண்ணுறேன்னு மட்டும்தான் சொல்லணும். கமிட்மெண்ட் கொடுத்தா சரியாகாது. கேசஸ் வழக்குகள் இருந்தால் சமரசமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணமான புதுமண தம்பதிகள் தனி கொடுத்தனம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடப்பெயர்ச்சி, இடமாற்றம் ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றாக சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களோட பாகப்பிரிவினைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பேசிக்கோங்க. இல்லைனா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. உஷாராக இருங்க. கடகம் நண்டு. வஞ்சமுடன் அட்டமத்தில் சனி இருந்தால் துன்பமாகும்னு சொல்லுவாங்க. அப்படியே பெருமூச்சு விட்டுக்க வேண்டியது தான். இவ்வளோ நாள் அஷ்டம சனி படாத பாடு படுத்தி எடுத்துட்டார். நிறைய விரயங்கள் ஆகிப்பட்டிருக்கும். தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்களோட சண்டை, தனி சிறை, மானபங்கம், எல்லாம் அவமானம், கெட்ட பேர், தாங்க முடியாத பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப், அவ்வளோதான் இல்லையா? கொஞ்சமாக ரிலீஃப். 9ஆம் இடத்துல சனி போயிட்டார், கொஞ்சமாக ரிலீஃப் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்க வேணாம். இன்னும் குரு இருக்கிறார். அதனால் இந்த கடகராசிக்காரங்க இன்னும் ஒரு ஆண்டுகள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது இல்லையா? கண்டபடி தொழில் தெரியாமல்
தொழிலை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. குறிப்பாக வந்து இந்த 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு காது வலி அது மாதிரி பிரச்சனை, உடன் பிறந்த சகோதரர்களால் பிரச்சனை, அவங்களுக்குள்ளார அடிக்கடி சண்டை ஏற்படுதல் போன்றவை நடக்கும். 6ஆம் இடத்தை பார்க்குறார். உடல் நலில் கவனம் தேவை. கண்டபடி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 11ஆம் இடத்தை பார்க்குறார். செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு லாபம் கம்மியாக தான் இருக்கும். அதற்காக வருத்தப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் வந்து சோதனை பண்ணிட்டாரே, இனிமேல் எதுக்கு? அதனால் நீங்கள் ஒரு முறை சொக்கநாதர் கோயிலுக்கு வழிபாடு பண்ணு போங்க. சந்திரன் வழிபாடு பண்ணுங்கள். அதனால் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். இல்லையா, ஆஞ்சநேயருக்கு பெரியவங்களுக்கு உடல் ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. சனி மாறிட்டாருன்னு அப்படின்னு இருக்காதீங்க. இல்லையா, இன்னும் உங்களுக்கு சில ஓராண்டுகள் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வந்து அஷ்டம் சனி விலகி இருக்கு. அஷ்டம் சனி விலகிச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை நீங்கள் மறந்துடக்கூடாது. குடும்பஸ்தானத்தில் கேது வந்து பகை அடைஞ்சிருக்கனால வந்து குடும்பத்தில் வந்து பகை ஏற்பட்டு, அது உங்கள் பேச்சினாலேயே பகை ஏற்பட்டு குடும்பத்தில் வந்து விட்டு விலகி தனி குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் மற்றவர்கள்ட்ட பேசுகிறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். தேவையில்லாமல் பேசி வந்து மாட்டிக்காதீங்க. அடுத்து விரயஸ்தானத்தில் குரு இருக்கனால வந்து விரயங்கள் நடக்கும். ஆனால் நீங்களே சுப விரயங்களாக மாற்றிக்கணுமே தவிர விரயங்கள் ஆகுதுன்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து கண்டபடி இறைச்சிடக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. ஜாமீன் போட்டிங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்னொன்று வந்து வீட்டில் இருக்கிற வாகனங்கள்னால் பழுது பார்த்து வச்சுக்கணும். வண்டி வாகனம் பழைய வாகனம் வாங்கக்கூடாது, புது வாகனம் மட்டுமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து தொழில்துறையில் வந்து செலவினங்கள் ஆனாலும் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். இதுவரை இருந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகள் இனிமேல் ஓரளவு நீங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று வந்து இப்போது 9ஆம் இடத்துல சனி இருக்கனால வந்து தந்தையோட ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதுங்கிற விவரங்கள் வெளியில் தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பார்க்கனால உங்களுடைய லாபங்களை வெளியில் தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களோட ராசிநாதன் சந்திரனுக்கு இது வந்து பகை கிரகம். அதனால் வந்து இந்த 9ஆம் இடத்துல சனி போகிறது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. இருந்தாலும் விஷயங்கள்லேருந்து, அதாவது பழைய அஷ்டம் சனியிலிருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இனிமேல் இன்னும் நன்மை பெறுவதற்காக 2ஆம் இடத்துல கேது பகை அடைஞ்சிருக்கனால ஒரு முறை வந்து பிள்ளையார்பட்டி போய் விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சிம்மம், சூரியன் தான் உங்கள் அதிபதி. இதுவரை 7ஆம் இடத்தில் கண்ட சனியிலிருந்து அஷ்டம சனிக்கு வருகிறது. ஜென்மத்தில் கேது இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து வலி, ஜாயின்ட் பெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய முட்டுக்கள், பெரிய கவனம். ஹைஹீல்ஸ் போடுறதெல்லாம் கூடவே கூடாது. ஷாப்பிங் மாலில் எஸ்கலேட்டரில் வச்சுக்கின்னு ஃபோனை வச்சு பேசுகிறதெல்லாம் பெரிய ஆபத்தாக போயிடும். கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தொழில் நீங்களே கெடுப்பீங்க. அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு யாராவது ஆசை கட்டுவாங்க. இது என்ன இருக்குது, உன் உழைப்பு இருக்குது, உன் கஷ்டம் இருக்குது, நீ எவ்வளோ சம்பாதிக்கலாம், நீ எப்படி பண்ணலாம், மளிகை கடை வைக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வைக்கலாம், அதை வைக்கலாம், அப்படி வைக்கலான்னு தெரியாத தொழிலுக்கு கொண்டு போய் நட்டாட்டில் விட்டுட்டு குடும்பத்திலையும் பிரச்சனை கொடுத்துருவாங்க, வெளி இடத்துலையும் பிரச்சனை கொடுத்துருவாங்க. 24 வயது கடந்த சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் அமைப்பில் கவனமாக இருக்கணும். உதவி செய்தவர்கள் எல்லாம் நீங்களாகவே உதாசனப்படுத்தி கையில் கிடைத்த ஏதாவது ஒரு கோல்டையோ ஒரு தங்கத்தையோ ஒரு பொக்கிஷத்தை தொலைத்து விட்டு தேடுவதைப் போல் காணப்படக்கூடிய காலகட்டம். ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருட்கள் கையாளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் முக்கியம். காலஸ்திரீ சென்று விட்டு வருவது சகல விதத்தில் ஏற்றையும் நன்மையும் தரும். கோளர் பதிகத்தை படிப்பது ஒரு திருப்தியை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு துர்கையை பிடித்து கொள்வது மாதத்தில் நிறைய விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும். சிங்கம் இல்லையா, சிங்கம் கொஞ்சம் நேரம் பூனையாக போகுது இல்லையா. எப்பயுமே சிம்ம ராசி ரொம்ப ரொம்ப ஆதிக்கம் நிறைந்த ராசின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு இந்த ஆண்டு அட்டமத்தில் சனி வரப்போகிறார். அட்டமத்தில் சனி இருந்தால் துன்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முன்ன மாதிரிலாம் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க இல்லையா. சிரமங்கள் வரப்போகுது, கஷ்டங்கள் வரப்போகுது, பயமுறுத்தலுன்னு சொல்லலை, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதனால் கணவன் மனைவி சண்டைகள்லாம் வரும். குடும்பத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சேமிப்பு வந்து கரையக்கூடிய காலம். என்ன தான் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் சில சோதனைகள் வரும். ஏன்னா முன்னோர்கள் செய்த சோதனை கோச்சார வேதையாக மாறக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதனால் ஜாலியாக சுற்றி செலவு பண்ணுறது,
தன் அறிவாலே மோசம். நீங்கள் தான் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு கண்டபடி ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்காதீங்க, கண்டபடி செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலே எதனா இழப்பு, கையில் இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சி போயிடும், பேங்க் பேலன்ஸ் கரைஞ்சிரும். ஒழுக்கமாக ஏற்கனவே பண்ண தொழிலில் பண்ணிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. நான் புதுசாக பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எதை பண்ணுறேன்னு போனீங்கன்னா சுத்தமாக மாட்டிக்குவீங்க. பெண்கள் கவனமாக இருக்கணும். வயிற்றில் பல பிரச்சனைகள் வரும். ஒழுக்கமாக என்ன பண்ணணும், உங்கள் டாய்லெட்டை நீங்களே சுத்தம் பண்ணுங்கள், உங்கள் தட்டை நீங்களே சுத்தம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு இல்லையா, சனீஸ்வரன், தனித்த சனீஸ்வரனை வழிபட்டுறாதீங்க. நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரனை தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. அஷ்டம சனி ஏற்கனவே உங்கள் ராசியில் கேது வரை இருக்கார், கூட அஷ்டம சனி. அதனால் ஆரோக்கியத்தில், உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் மனைவியோட ஆரோக்கியத்திலும் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும். நீங்கள் இதுவரை நீங்கள் எவ்வளவோ பிளான் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பிளானில் இருந்தால் கொஞ்சம் சறுக்கள் ஏற்படக்கூடிய நேரம் தான் இருக்குது. அந்த சறுக்கள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மே மாதம் வரை அதிகமாக இருக்கும். ஜூன் வந்த பிறகு அந்த அஷ்டம சனியை குரு பார்க்குறனால அந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் மே மாதம் கழித்து, அதாவது ஜூனில் இருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாரு. அதனால் குடும்பத்தில் மற்ற உறவினர்களோடு பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். தேவையில்லாமல் விவாதங்களை செய்யாமல் இருக்கிறது. விவாதங்களை தவிர்த்தாலே போதுமானது. அப்புறம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்குறனால குழந்தைகளுடைய குற்றம் குறைகளை நீங்கள் பெருத்துப்படுத்த வேண்டாம். குழந்தைகள் கூட நீங்கள் அனுசனையாக நடந்துக்கணும். அப்போ தான் குழந்தைகளுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. குழந்தைகள் தவறான முடிவு எடுக்காமல் இருப்பாங்க. இன்னொன்று கணவன் மனைவிக்குள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லதே தவிர ஒருத்தரை பற்றி நீயா நானா அப்படின்னு போட்டு போடுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன், அப்புறம் மனைவியுடைய ராசிநாதன் சனி. ஏற்கனவே அந்த சூரியன் சனி பகை கிரகங்கள். அதனால் தேவையில்லாமல் சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தொழில் விஷயத்திலும் உங்களுக்கு திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் தொழில் விஷயத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். இன்னொன்று இதுக்கெல்லாம் பரிகாரமாக என்ன பண்ணுறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 3 மாதம், ஒவ்வொரு மாதம் ஒரு சனிக்கிழமை முதல் அல்லது 3வது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் சனியோட தோஷம் முழுமையாக விலகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அஷ்டம சனி, அதாவது 7.5 சனியில் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களையும் கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அஷ்டம சனி. ஸோ அஷ்டம சனி இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் அலைச்சல், அரசாங்க விரோதம், ஃபைன் கட்டுறது, 2 வீலரில் போனால் இன்சூரன்ஸில் இல்லாமல் அன்றைக்கி தான் எலாப்ஸ் ஆகிருக்கும், ஃபைன் கட்டுறது, லைசன்ஸை வீட்டில் வச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி டேக்ஸ் நிறையா கட்டுவாங்க, இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, இது போன்ற வரி அரசின் மூலமாக வரக்கூடிய பிணைத்தொகை ஃபைன்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆவணங்கள், டாக்குமெண்ட், லைசன்ஸ் தொலைகிறது, ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் தொலைகிறது, இது போன்ற ஆவணங்கள்லாம் தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டால் அதற்கு அருமருந்தாக இருக்கும். அதே போல் பார்ட்னர் உடல்நலக் குறைவு ஏற்படும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் 8ல் சனி இருக்கிறதுனாலையும் பார்ட்னர் உடல் நலக்கோளாறு ஏற்படும். இருவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம் மிக குறைய லெவலில் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அக்ரிமெண்ட் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ல் ஃப்ராடு செய்யக்கூடிய ராகு கிரகம் இருக்குது, 8ல் சனி இருக்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அவங்க ஏமாத்துறதை கண்டுபிடிச்சி பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல விஷயம், காதல் திருமணம் ஏற்படும், கலப்பு திருமணம் ஏற்படும். புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது சிறப்பு. நண்பரை விட்டு பிரியக்கூடிய காலம் ஏற்படும். மனக்குழப்பங்கள், ஒரு ஸ்டெடியான மைண்ட்லேயே இல்லாமல் ஒரு ஆசோலேஷன்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். செய்யும் காரியம் நீங்கள் பிளான் பண்ண ஒரு 2 மாதத்தில் முடிச்சிடலாம் நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா அது 4 மாதம் 5 மாதம் ஆகும். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த ப்ராசஸை போயிட்டுருங்க. யாருடனும் சண்டை செய்யக்கூடாது. பொறுமையாக உங்கள் கருத்துக்களை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதிக தனிமை எண்ணம் வரும். திருமண முயற்சி வெற்றியை தரும். குழந்தை பாக்கியம் மெடிக்கல் சப்போர்ட்டோட நடக்கும். கன்னியாராசி, புதன் அதிபதி, கண்டக சனி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனி வருவது. கண்டிப்பாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக போனீங்கன்னா ரொம்ப நல்லது. அடமெண்ட்டாக அப்படியே நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா உங்களால் உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் பெரிய இழப்புகள் வரும். நினைத்து பார்க்க முடியாத ஆமை முயல் கதையாகிடும். கொஞ்சம் உஷாராக இருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி கண்டிப்பாக ஜூலையிலிருந்து படிப்படியாக வரும். கொஞ்சம் ஜூலை வரைக்கும் முதலில் எல்லாவற்றிலும் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். ஆவேசப்படாமல் இருப்பது, மேல்மலையினூருக்கு சென்று ஒரு தரிசனம் செய்வது மிக மிக சிறந்த பரிகாரம். அதை மட்டும் செய்து விடுங்கள். வாகனங்களிலும் தேக ஆரோக்கியத்திலும் குறிப்பாக முதுகு தண்டுவிடும். பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள். டிரைவர் தான் என்று அலட்சியமாக உட்கார்ந்து கொள்ளாதீர்கள். பாதுகாப்பு கவசத்தை போட்டுக்கொள்வதும் பெல்ட்டை போட்டுக்கொள்வதும் மிக மிக முக்கியம்.
கன்னியாராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். பசுமாடுகளுக்கு வெள்ளிக்கிழமை உணவு கொடுக்க பெரும் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தைரியம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அசட்டு தைரியத்தால் தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும். அந்த விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். தொழில் ஸ்தானத்தில் கண்டிப்பாக உஷாராக இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலட்சியப்படுத்தி எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆவேசம் மமதையுடன் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இழந்து விட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஸோ லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் செய்வது கன்னிக்கு முக்கியம். கன்னி ராசிக்கு இப்போது சனி பகவானுடைய நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்குது. இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி சனி இருந்தாலும் சனிங்கிறது ஒரு திருஷ்டியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அதனால் உங்களுக்கு திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். திருஷ்டியினால் எல்லா காரியம் கொஞ்சம் தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகள் முதல் 2 மாதம் தான் இருக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த சனிக்கு குருடைய பார்வை இருக்கனால அதுக்கப்புறம் அந்த திருஷ்டிங்கிறது பெருசாக இருக்காது. திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம், அதுவும் இந்த சனி பேச்சாகி 2 மாதம் கழித்து திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழிலையும் புதிய முயற்சிகள் செய்யலாம். அதுவும் கூட்டு தொழில் முயற்சி செய்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கூட்டுத்தொழில் முயற்சிகள் செய்யலாம். அதில் நல்ல வெற்றியை கிடைக்கும். ஆனால் ஏப்ரல் மே இந்த 2 மாதத்தில் கூட்டுத்தொழில் செய்பவர்களை கூட்டாளிகள் கிட்ட அதிகமாக பேசுவதை, அதாவது ரொம்ப குற்றம் குறை காண்பதை தவிர்ப்பது நல்லது. அதற்கு பிறகு கூட்டுத்தொழில் நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் சனி பார்க்கனால உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். அதற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் 7ஆம் இடத்துல சனி இருக்கனால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பெரிய பிரச்சனை வராது. மனைவி உங்களுக்கு பிற்காலத்தில், அதாவது 2 மாதம் கழித்து உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதாவது குரு பார்வை வந்த பிறகு. அந்த குரு பார்வை ஜூன் 1ஆம் தேதி வருது. இந்த வருஷம் நன்மை ஏற்படுவதற்காக புதன்கிழமை தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதுமானது. ஸோ கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, இதற்கு பெயர் கண்டக சனி. ஸோ இது சமூக தொடர்பை அதிகப்படுத்தும். ஸோ ஒரு சாதாரண ஆளுகளாக கூட, இப்போ ஒரு சாதாரணமாக யூடியூப் வச்சுருக்காங்கன்னா கூட இந்த வருஷம் அவங்க பண்ணுற வேலைகள் 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2027 வரை அங்கே தங்கியிருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு மிகப்பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். சமூகத்தில் பெருமை கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படும். பெயர் புகழ் கிடைக்கும். இதுவரை இருந்த அந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் அகலும். அவர்களெல்லாம் வேறு வேலையில் பிஸி ஆகிடுவாங்க. இவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வேலை மாற்றம் ஏற்படும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றாக சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு உரிய பாகம் சொத்து பாக பிரிவினையில் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்கின்ற கன்னியாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அங்கே நிரந்தரமாக தங்குவதற்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுபவிரயம் அதிகமாக ஏற்படும். கோயில்களுக்கு குலதெய்வங்களுக்கு நன்கொடைகள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரும். சேமிப்பு சுப செலவாக போகும். உடல்நிலையில் மட்டும் சின்ன சின்ன பயம் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சி உட்காருவாங்க. பயந்துருவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஒன்றும் பார்த்தா கேஸ்ட்ரிக்ஸ்ப்பா, ஒன்றும் இல்லைப்பா, ஏப்பா வாழைக்காய் வச்சு சாப்பிட்டான்னு தலையில் தட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இவங்க பயப்படுவாங்க. அதை மட்டும் இவங்க பார்த்துக்கணும். வியாதி பற்றிய பயம் இருக்கும். அதனால் ஒரு மாஸ்டர் ஹெல்த் 40 வயதிற்கு அதிகமுள்ள கன்னியாராசிக்காரங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக அலைச்சல் இருக்கும். வேலையில் அதிகமான நிம்மதியின்மை இருக்கும். தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த கிராம்ப் பெயின், சுளுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எவ்வளவு பணம் உங்களிடம் இருக்கிறது என்பதை வெளியில் சொல்லக்கூடாது. மீறி சொன்னீர்கள் என்றால் கடன் கேட்டு உறவினர்களும் நண்பர்களும் தொந்தரவு செய்வார்கள். மீறி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. ஸோ திருமணத்திற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு நிச்சயம் திருமண பிராப்தம் உண்டு. குழந்தை மருத்துவ முறையினாவது இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு. நல்ல உழைக்கக்கூடிய ராசி. சோம்பேறித்தனமாக ஆயிடாதீங்க. ஏன்னா ராசியவே சனி பார்க்குறார். அதனால் இனிமேல் சோம்பல் தன்மையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பழகுங்க. பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாகனம் ஓட்டுவதில் கவனம். எல்லாம் முழங்காலங்களுக்கு கீழே அடிபட்டு தழும்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். நண்பர்கள்கிட்ட ஒழுக்கமாக பேசுங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. இல்லைன்னா அவர்களுக்குள்ளார பிரிவு வந்துடும். இப்போதைக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ண வேண்டாம். பண்ணினீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பின்னாடி பண்ணுங்கள். அப்போ நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா, வண்டி வாகனத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா நடுவழியில் நின்று நீங்கள் தான் சிரமப்படுவீங்க இல்லையா. சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால உடம்பில் முன்ன மாதிரி சுறுசுறுப்பு இருக்காது. அம்மா வழியில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் வழி மருத்துவ செலவுகள் எல்லாமே ஏற்படும்.
இல்லையா? அடுத்தது வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே ரிப்பேராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பயணம் இந்த சமயத்தில் போகிறதுனா போகலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை செஞ்சு பழகுங்க. குறிப்பாக நீங்கள் முதியோர்களுக்கு தானம் பண்ணுங்கள், உடல் ஊனமுற்றோர்களுக்கு தானம் பண்ணுங்கள், இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, பெருசாக ஒன்றும் மாற்றம் வரப்போதில்லை. அதனால் இந்த வேலையை, இந்த பரிகாரமே உங்களுக்கு இதுதான். மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், உங்களுக்கு நன்மையே இருக்கும். எப்பயும் அதிகாலையில் நேரமாக எந்திரிச்சிடுங்க, அதுதான் உங்களுக்கு உண்டான பலன். துலாம் ராசிக்காரர்கள், சனி உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். உடற்பயிற்சி செய்யக்கூடிய துலா ராசிக்காரர்கள் பெரும் வெற்றி பெறுவார்கள் என்பது நீதி. சனி உச்சம் பெறுவதோ ஆட்சி பெறுவதோ என்றால் அவர்களெல்லாம் உடற்பயிற்சியில் பெரிய ஜாம்பவான்களாக மாற வேண்டும். அடுத்தது எல்லா காரியத்திலும் 6ஆம் இடம் என்பது 5லிருந்து 6 என்பது துலாத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. எவ்வளோ இருந்தாலும் பீரோவில் பணமே இல்லை, பேங்கில் பணமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த துலா ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் எல்லாம் வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நல்ல பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இப்போ லேடிஸ்க்கு எஸ்பெஷலி மனதுக்கு பிடித்த ஆடை ஆபரணம் நகையெல்லாம் இவ்வளோ விலையானாலும் அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அபிராமி அந்தாதில் 40, 59, 75 படித்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் பட்டீஸ்வரம் செல்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மாதத்திற்கு ஒரு செவ்வாய்க்கிழமை துர்கை சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு செய்வது அனுகூலம் தரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்று எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எல்லா மாற்றமும் இனிதாக வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி சுக்கிரனுடைய ராசி. உங்களுக்கு சனி யோகாதிபதி, 4க்கும் 5 குடையவன். இப்போ 6ல் போகலாமோன்னா அது பெரிய ஆராய்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் யோகாதிபதி 6ஆம் இடத்துல மறையிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும், துன்பத்தை கொடுக்கக்கூடிய சனி, அவரால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது இல்லையா? சனி 6ஆம் இடத்துக்கு போனாலும் கூட அவரால் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் துளாராசிக்காரங்க கொஞ்சம் அப்படியே தலை நிமிர்ந்து நிற்கலாம், ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, சும்மா இருப்பாரா? அப்போ தேவையற்ற விரைய செலவுகள் இல்லையா? சினிமாவுக்கு போகிறது, அங்கே சுற்றுறது, இங்கே சுற்றுறது, பெட்ரூம் அலங்காரம் பண்ணுறது, ஸ்பீக்கர் வைக்கலாம், அதை வைக்கலாம், ப்ராஜெக்டர் வைக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அதனால் 3ஆம் இடம்னா சகோதரர் தானே. அதனால் அண்ணன் தம்பிக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் இதாக பேசுங்க. மூக்கு வலி, காது வலி, இந்த இதெல்லாம் இப்போ தொண்டை வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தையும் அவர் வந்து சனி வந்து பார்க்குறார். அதனால் தேவையற்ற செலவுகளை செலவு பண்ணாதீங்க. போகிற வர வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. மற்றபடி 4 கூடையவன் 6ஆம் இடத்துல போகிறதுனால சுகாதிபதி இல்லையா? அதனால் வீட்டில் இருக்கிற அந்த வண்டி வாகனங்கள்லாம் பழுதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் ஜாலியாக இருக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. தயவு செய்து கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். துளாராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வர்றார். பொதுவாக வந்து ஜோதிட சாஸ்திரம் 6ஆம் இடம் சனிங்கிறது லக்ஷ்மிகரம் அப்படின்னு இருக்குது. அதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில் விருத்தி செஞ்சுக்கலாம். அதுவும் 10ஆம் இடத்துல அடுத்து குரு வரப்போ வந்து தொழிலுக்கான விருத்தி செய்வதற்கான காலமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வந்து உச்ச வீட்டுக்கு வர்றார். அதனால் தொழில் விருத்திக்கான காலமாக இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் வந்து பதவி மாற்றங்களும் கிடைக்கும். 5 குடையன் 6ஆம் இடத்துல போகிறனால வந்து குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாக உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்தாலும் அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள் அப்படின்னு இருக்குது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம், அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம், அது நிச்சயமாக நடக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சனி பார்க்குறனால, இந்த சனி யோகாதிபதியாக இருக்கிறனால வந்து சுப விரயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 3ஆம் இடத்தை பார்க்கறனால வந்து சகோதரர்களுக்குள் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த சனி பயிற்சி 6ஆம் இடத்துல போகிறனால வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு வில்லங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு கூடி உட்கார்ந்து பேசினால் நிச்சயமாக அதற்கு நிவர்த்திகள் கிடைக்கும். நீங்கள் வந்து பேசாமல் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இந்த வருஷம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து 10ஆம் இடத்துல குரு வந்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு போகிறாரு. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு ஒரு முறை வியாழக்கிழமை வஸ்திரதானம் பண்ணுங்கள்,
நிச்சயமாக அடுத்த சனி பயிற்சி வரல உங்களுக்கு நன்மைகளே ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் வீட்டையும் ராசிக்கு 8ஆம் வீட்டையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டான பலன் தான் வரும். கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அது சால்வ் ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ இருக்கிறதோட ஒரு அப்கிரேட், ஒரு அடுத்த லெவலுக்கான ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, நல்ல சம்பளத்தோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை பெர்மனண்ட் ஆகும். அரசு போட்டித் தேர்வுகள் எழுதுகின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலம் இது. இந்த காலகட்டத்தில் அரசு போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் பெரிய லெவலில் வெற்றி அடையும். தொழிலில் பிரான்ச் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் தேரும். நோய் குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். IVF IUF முறையில் போல் நோய்க்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சு, அதுக்கு சரியாகலை அப்படின்னா அந்த நோய்க்கு எடுத்துக்கூடிய முறைகளை மாற்றும் போது அந்த நோய் குணமடையும். ஸோ அதிர்ஷ்டம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது போட்டித் தேர்வுகள் மூலமாகவும் கிடைக்கும், கேம்பிளிங் மூலமாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எங்கே இருந்தாலும் இந்த டைமில் எங்கே உதவி கேட்டாலும் அந்த உதவிகள் கிடைக்கும். ஸோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். எதிர்பாராத திடீர் வருமானம் ஏற்படும். திருமணமாகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு லேட்டானாலும் நல்லபடியாக வாழ்க்கையை சூப்பராக பிடிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி ஊர் பேசுகிற மாதிரி ஒரு நல்ல வரன் அமையும். விருச்சகம், சந்திரன் நீச்சமான ராசி. செவ்வாய் தான் உங்கள் அதிபதி. அர்த்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வர்றதே பெரிய நிம்மதி. அதோட குரு வேறு உங்களுக்கு 9ஆம் இடத்துல வரப்போகிறார். பெரியவங்க எழுத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கு. உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கட்டு ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் போயிடும். டிப்ரெஷனுக்காக போயிட்டு மருந்து மாத்திரைலாம் எடுக்காமல் வயிறு குடல் சுத்தத்துக்கு உண்டான இயற்கை முறையை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகக்கூடிய ராசி. நிறைய சுபிட்சம் ஏற்படும். பணவரவு அதிகமாக ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் வேண்டாம். நிறைய முதலீடுகளுக்கு அற்புதமான அமைப்பு. வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பதும், எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், வைத்தீஸ்வரனை போய் சரணாகதி அடைவதும், மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகரை போயிட்டு கும்பிடு அப்படியே கட்டிப்பிடிச்சிட்டு உட்கார்றது நல்லது. சுப்பிரமணிய புஜங்கம் உங்கள் வாழ்க்கையை பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்க 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 பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கடங்கள்லாம் டக்குன்னு ஓடிடும். இப்போ விருச்சகத்துக்கே ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகளால் தேவையில்லாத ஏதாவது ஒரு குழப்பம் வரும். அதை மட்டும் சரியாக பார்த்துக்குங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். வெள்ளை கொடி காட்டுங்கள். வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது பெற்றோர் விஷயத்தில் அற்புதத்தை தரும். விருச்சகத்துக்கு டிப்ரெஷன் உங்களுக்கு கண்டிப்பாக போய்விடும். உங்களால் மற்றவர்களுக்கு வரும். விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசிக்கு இதுவரை அர்த்தாஷ்டம் சனியாக இருந்த சனி இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அர்த்தாஷ்டம் சனி விலகி இருக்குது. அதனால் இனிமே கொஞ்சம் மனதிற்கு ஆறுதலான நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். இருந்தாலும் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்க்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு சனி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் போனாலும் குரு 8ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் குழந்தைகள் மார்க்கு கம்மியாக வாங்கினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அதனால் ரொம்ப கண்டிக்கிறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடுத்து 2 மாதம் கழித்து, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வீடு மனை இல்லாதவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. 2 சக்கர வாகனம் வைத்திருப்பால் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. திருமணம் நடக்கும். அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல அமைதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை பெறுவீர்கள். இன்னும் அதிகமான நன்மைகளை பெறுவதற்காக ஒரு முறை திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிக மிக சிறப்பானது. விருச்சிக ராசி நேயர்கள், கருந்தேல் கொண்ட ராசி இல்லையா, செவ்வாய் தான் அதிபதி. தைரியமாக இருங்க, கவலையே பட வேண்டாம். ஏன்னா சனி அர்த்தாஷ்டம சனியை இவ்வளோ நாள் இருந்து உங்களை படாத பாடு படுத்திட்டார். இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார் இல்லையா. பஞ்சமஸ்தானத்தில் சனி நிற்கிறது ஒன்று, திரிகோணத்தில் நிற்கிறது ஒன்று சிறப்பு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் இல்லையா. தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். சில சமயத்தில் கடல் ராசியில் சனி இருக்கிறதுனால வெளிநாடு ஜாலியாக போயிட்டு வர யோகம் எல்லாம் ஏற்படும். பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகவே இருக்கும். இந்த பஞ்சம சனி உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை கொடுப்பாங்க. வீட்டில் யாருக்காவது கல்யாணம் எதுவும் நடக்கலைன்னா கல்யாணம் ஆகும். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பல்லு வலி வரும், ஜாக்கிரதை.
குடும்பத்தில் யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. 11ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு, அதனால் அண்ணங்கிட்ட சண்டை போடாமல் இருங்க. லாபத்தில் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால மனைவி கிட்டலாம் சண்டை போடாதீங்க. அன்பாக அரவணைப்பாக இருந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜாலியாக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், அல்லது குழந்தைகள் செய்கின்ற செயல்களால் நீங்கள் வருத்தம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பூர்வீகத்திலிருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்வடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் விருப்பம் நிறைவேறும், விரும்பியது நிறைவேறும். வெளிநாட்டு வேலைக்காக வெளிநாட்டில் தொழில் தொடங்க காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தால் சால்வ் ஆகிடும். வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான இந்த 2027 ஜூனுக்குள்ளே இந்த சனி மாறுவதற்குள்ள அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய வீடு கட்டுறது அல்லது இருக்கின்ற வீடை வாஸ்து குறைபாடு பண்ணி ஆல்டர்னேஷன் பண்ணுறதுக்கான செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை வண்டியிலேயே பார்த்திங்கன்னா அதிகமான செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இடம் வாங்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாக வாங்க வேண்டும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குறதா இருந்தால் உங்கள் பேரில் தனியாக வாங்க. ஒய்ஃப் பேரோட வாங்கினீங்கன்னா அது பிற்காலத்தில் பிரச்சனையில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் பலகீனமாகும், தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும். அம்மாவிற்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக தேவை. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு கெட்டுச்சுன்னா இமீடியட்டாக டாக்டர் பார்க்கணும், நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது பொன்னான காலம். ராசிக்கு 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையால் சனி பகவான் பார்க்கறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி, மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக நிறைய பேஷன்ஸ் கிடைப்பாங்க. இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ பிராண்ட் நேம் கிரியேட் ஆகும், அதிக அலைச்சல் ஏற்படும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கூடாது, நெருக்கடி உண்டாகும். இருந்தாலும் பொறுமையாக இருந்தால் வெற்றி. தனுசு ராசி குரு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. நீங்கள் எல்லாமே அர்த்தாஷ்டம சனி என்றாலும் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும், மீனமும் குரு தான் அதிபதி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ குரு வீட்டுக்கு தான் சனி விருந்தாளியாக வர்றார். அதனால் அர்த்தாஷ்டமத்தில் நீங்கள் ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உடற்பயிற்சி என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிறைய சக்ஸஸ் பண்ண போகிறீங்க, ஆச்சரியமாக இருக்கும். சுபவிரயம், வீடை இன்டீரியரை டெவலப் பண்ணுறது, வண்டியில் மாற்றங்கள் ஏற்படுவது, குடும்பத்தில் கெட்டிமேளங்கள் நடக்கிறது, பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்கிறது, கடல் கடந்து தொழில் ஆரம்பிக்கிறது, பாஸ்போர்ட் வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகிறது, வேறு நாட்டில் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது, வேறு நாட்டில் உன் தொழில் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது, பெரிய கௌரவம் ஏற்படுவது, பணம் நிறைய வரும். பணத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் இந்த கால் வலி, முதுகு வலி எல்லாம் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உணவு விஷயத்தில் சிறுதானிய உணவுங்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். இம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அர்த்தாஷ்டம சனி என்றாலே இம்யூனிட்டி, ஹீமோக்ளோபின்லாம் செக் பண்ண வேண்டும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வாகனத்தில் மாற்றங்கள் வந்தால் கண்டிப்பாக மாறிடுங்க. அது புது வண்டியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லைனா லேட்டஸ்ட் மாடல் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய பழைய கார்களாக இருந்தாலும், பழைய 2 வீலர்களாக இருந்தாலும், பழைய ஃப்ளைட்டாக இருந்தாலும் உங்கள் வசதிக்கேற்ப வாங்கி கொள்வது நல்லது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துவார். அதே போல் இந்த இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சேல்ஸ் டேக்ஸ்லாம் பார்த்துக்கணும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது ஆறாம் வீட்டை 3ஆம் பார்வையால் பார்க்கறதுனால இந்த தேவையில்லாத டேக்ஸ் பிரச்சனைகள், அபராதம் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுமானம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இல்லை அப்படின்னா இருக்கிற வீடை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல்நலத்தில் கவனம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உடல் பருமன் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அது வெயிட் ஏறுறதே தெரியாது. யாருமே உடனே வெயிட் ஏறினா யாராவது சொல்லிவிடுவாங்க. அப்படியே இஞ்சியாக 100 கிராமாக ஏறி போய் வருஷத்தில் கடைசியாக பார்க்கும்போது 5-6 கிலோ ஏறிடுவீங்க. பார்த்துக்கோங்க. ஓவர் பிஸியாக இருப்பீங்க. அதன் மூலமாக வருமானம் உண்டு. வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் இது. புதிய திட்டம் பெரிய அளவில் வெற்றி பெறையும். நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருக்கின்ற துறையில் பிரபலத்தன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி பயணம் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஏதாவது பஞ்சரு, ஏதாவது சின்ன சின்ன செலவுகள், வண்டி வாகனங்கள் பயணிக்கும் பொழுது பயணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தெய்வ அனுகிரகம் உண்டு. தலைப்போகிற பிரச்சனை இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி உச்சமடைகிறதுனால உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. அதிர்ஷ்டம் உண்டு. லாட்ரி யோகம் உண்டு. எதிரிகள் அழிந்து போவார்கள்.
கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உண்டு. அதிர்ஷ்டம் இயல்பாகவே இருக்கும். தகப்பனாருடன் மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், ஜாக்கிரதையா இருங்க. திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் திருமண வாய்ப்பு உண்டு. வில்லு அம்பும் உடைய ராசி தான் தனுசு. வில்லு அம்பும் தான் உங்கள் கையில் இருக்குது. இதுவரையிலும் குறி சரியாக டக்குன்னு வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சிட்டிங்க. ஆனால் சனி இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் முன்ன மாதிரிலாம் கர்வப்பட்டீங்கன்னா மாட்டி விற்கிங்க. கர்வப்படாதீங்க. தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா? அதனால் உங்கள் கௌரவத்துக்கு இலக்கான சில செயல்கள் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்த வேண்டாம். ராசியவே வந்து பார்க்குறார். அதனால் சோம்பேறித்தனம் கூடும் இல்லையா? செய்யலாமா வேண்டாமான்லாம் நினைக்காதீங்க. சரியாக நினச்சி சரியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. 6ஆம் இடத்துல சனி பார்க்குறார் இல்லையா? உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. கோர்ட்டு கேஸு இது மாதிரி போகாத செயல்களை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. சுகஸ்தானத்திலே சனி உக்காந்துருக்கிறார். அதனால் உடல்நலில் கவனமாக இருக்கணும். பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லைனாலும் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருங்க. கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நீங்கள் கால பைரவரை வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மலை போல் வந்த பிரச்சனை பனி போல் விலகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அர்த்தாஷ்டம் சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம் சனி நடக்க இருக்குது. அதனால் வந்து உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் அடுத்து 8ஆம் இடத்துக்கு போகிறனால வந்து உங்களுக்கு வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று வந்து இந்த ராசிநாதன் அப்படிங்கிறப்ப குரு 8ஆம் இடத்துலேருந்து அர்த்தாஷ்டம சனியை பார்க்குறனால வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி நீங்கள் வந்து தெய்வ கிருபையினால் வெற்றியை பெறுவீர்கள். அது முக்கியமாக குலதெய்வ அருளினால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. இன்னொன்று தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கறனால வந்து தொழில திருஷ்டி அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியும் சனி பார்க்குறார். அதனால் உங்களுக்கு திருஷ்டி காரணமாக அதுவும் நீங்களும் உங்கள் மனைவியும் 2 பேரும் சந்தோஷமாக நீங்கள் வெளியே போகிற போது வந்து திருஷ்டி ஏற்பட்டு உங்களுக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்கள் முன்னேற்றத்தையும் வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. மேலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வந்து இதுவரை தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது வெளிநாட்டில் தொழில் வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு முறை வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு வஸ்திர தானம் கொடுத்துட்டு வரணும். அப்படி செஞ்சால் நிச்சயமாக அடுத்த சனி பயிற்சி வரை உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது உறுதி. மகர ராசிக்காரர்கள் சனி அதிபதி 7.5 சனியிலிருந்து முழுவதுமாக விடுதலை என்பது மனதில் ஒரு திருப்தி இருந்தாலும் தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருப்பது. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழிவு பாதையில் உபத்திரங்கள் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. வழுக்கலான இடங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செருப்பெல்லாம் நல்ல கிரிப்பான செருப்பாக மாற்றிக்கணும். ஸ்கிட் ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் காலுக்கு கொண்டு வரக்கூடாது. நல்ல தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் தலையில் எண்ணெயை வச்சு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டு நல்லா மாட்டிக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது சேஃப்டியாக இருக்கக்கூடிய இடத்துல. ஏன்னா வழுக்கல் தான் இப்போ பிரச்சனையே உங்களுக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, கௌரவம், புகழ் எல்லாம் ஏற்படும். ஆனாலும் கூடா நட்பில் கேடு விளைவது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ராங் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களை மாட்டி விட்டுருவாங்க. திருமணத்தில் அட்டகாசமான அமைப்பு காணப்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிலர் தம்பதிகள் பிரியக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஜாக்கிரதையாக இருங்க. உறவாலோ நட்பாலோ உங்களுக்குள்ளாக வெள்ளை கொடி, வெள்ளை பெட்ஷீட்டு, வாட்ஸ்அப்பில் 2 கும்பிடு போடுற சிம்பிள் தான் வச்சுக்கணும். கணவன் மனைவிக்குள்ளாக வேறு எந்த சிம்பிளும் வச்சுக்கூடாது. டோட்டல் சரண்டர் ஆகிறது குடும்பத்தில் அற்புதமான அமைப்பை தரும். குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட் இல்லை என்றால் மகரத்துக்கு வெளியிடத்தில் மிக அற்புதமான அமைப்பு. எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். கோயில் திருப்பணிகள் போன்ற விஷயம், ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கக்கூடிய விஷயமெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். மகரம்னா முதலை இல்லையா? முதலைக்கு பலம் எங்கே? தண்ணியில் தானே பலம். அதனால் ஒழுங்காக உங்கள் தொழிலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் வேலையை சரியாக செய்யணும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரலும் அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பாடான்னு பெருமூச்சு விடுங்க. உங்களுக்கு 7.5 சனி விலகுதுங்க. நல்ல விஷயம். ஏற்கனவே 7.5 வருஷம் படாத பாடுபட்டுட்டீங்க. தொழிலில் பிரச்சனை, உடல்நிலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, தொட்டதெல்லாம் நஷ்டம். இனிமேல் பயப்படவே வேண்டாம்.
அதனால் ஜாலியாக இருங்க, ஒன்றும் பெருசாக வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் சனி வந்து பார்க்குற விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் ஒழுங்காக படிக்கிறாங்களா, எங்கே போகிறாங்க, ஏது போகிறாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சிரமமாகிடும். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் பாருங்கள். 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் அந்த விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால அங்கே செலவு இருக்க தானே செய்யும். ஜாலியாக இருக்கிறது, தூங்குறது இல்லையா, பெட்டை நல்லா வச்சுக்கணும் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பெரிய மாற்றங்கள் இல்லை. 7.5 சனியிலிருந்து விலகிட்டீங்க. அதனால் கொஞ்சம் இனிமேல் பாதிப்பு எதுவும் வராது. கொஞ்சம் வந்து காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள், எல்லாம் சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் வந்து முதல் 3 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாதம் நீங்கள் வந்து 7.5 சனி முடிஞ்சு போச்சு, ஏன் எனக்கு இன்னும் சிரமம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 7.5 சனி முடிஞ்சாலும் 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு அப்படிங்கிறப்போ அந்த தன்னுடைய வேலையை செய்யும். இன்னொன்று 6ஆம் இடத்தில் இருக்கிற குருவும் தன்னுடைய வேலையை செய்யும். அதனால் வந்து முதல் 3 மாதங்கள் பெரிய சுபிட்சங்கள் கிடையாது. ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு குருடைய பார்வை வரப்போ வந்து அப்போ தான் தெய்வ பலம் அதிகமாக கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடு மனை வாங்குறதுக்காக முயற்சிகள் செஞ்சால் நிச்சயமாக நடக்கும். இன்னொன்று வந்து 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால வந்து நீங்கள் 3ஆம் இடத்துல சனி பகவான் போனாலும் 8ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் வந்து பிரயாணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பிரயாணங்களில் வந்து சிறு அளவில் ஏதாவது தீங்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கூட்டு தொழில் நன்றாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் மேன்மையான பலன்களை பெறுவதற்காக ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. மகர ராசி பொறுத்த வரைக்கும் அருமையான இடம். சனி பகவான் ராசி அதிபதி 3ஆம் இடத்திற்கு செல்கிறார், உபஜயஸ்தானத்திற்கு. அங்கிருந்து ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார், ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார், ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ இது ஒரு அருமையான இடம். அனைத்து முயற்சியும் வெற்றி, அதிகமான பணவரவு, சுப செலவுகள் ஏற்படும். வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற முடியாது. அதனால் வாக்கு மட்டும் யாருக்கும் தரக்கூடாது. ஏன்னா 2ஆம் அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் தான் சனி பகவான் தான் 2ஆம் அதிபதியும் கூட. ஸோ திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமையும். திட்டத்தை வெளியே சொல்லக்கூடாது. தன்னுடைய பிளானிங்கை வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னால் நடக்காது. வெளிநாடு முயற்சி அருமையான அமைப்பு. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், அதுவும் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். ஸோ வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே தொழில் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு கோல்டன் பீரியடு. ஸோ அருமையான வாய்ப்பு இருக்குது. புதிய மொழி, புதிய இனம், புதிய மத நண்பர்கள் மூலமாக இந்த காலத்தில் உங்களுக்கு பழகி அவர்கள் மூலமாக நிறைய ஆதாயங்கள்லாம் உண்டு. வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் மட்டும் கொஞ்சம் அளவாக வாங்குங்க. ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் கொஞ்சம் சரியில்லை. நமக்கு அடுத்தவர்கள் அட்வைஸ் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். நீங்கள் ஒரு லெஜெண்டு தான், ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவீங்க, அதை அடுத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களையும் நுணுக்கமாக பார்த்து பண்ணுங்கள். பொருள் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருட்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும். யாராவது ஒருத்தங்க பஞ்சாயத்து நீ கூட வாடான்னு சொன்னால் இல்லைப்பா வேண்டான்னு சொல்லுங்கள். நீங்கள் கூட போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. திருமணம் பண்ணும்பொழுது ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா தவறான வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருங்க. கும்பம், சனிதான் அதிபதி. ஜென்ம சனி விலகி 2இல் சனி. அதனால் வாக்குஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் கொடுத்த வாக்கையெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், கழுத்து பகுதி, ஃப்ரோஷன் ஷோல்டர் என்று சொல்வார்கள், தலை நரம்புகளில் கவனமாக இருக்கணும். காலில் நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மாட்டுவீங்க. மற்றபடி எல்லாமே ஏற்றம் கிடைக்கும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லைன்னு இருக்கிற கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சித்திரையிலிருந்து தமிழ் வருஷ பிறப்பிலிருந்து தொழில் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை தரும். அடிமை தொழில் எத்தனை வருஷம்தான் நான் பண்ணுறது, எவ்வளோ வருஷம்தான் இவருக்கே நான் வடித்து கொட்டுறதுன்னு இருப்பீங்க. அதாவது தொழில் இடத்துல அதெல்லாம் மாறி திடீர் தொழிலதிபர்கள் ஆவீங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபகாரியெல்லாம் வரிசையாக நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் கூடுவது தப்பு. பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். கும்பராசிக்கு
2ஆம் இடத்தில் சனி பகவான். அதனால் வந்து இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, அதுவும் ஜலராசியில் வரனால வந்து திடீர் தனவரவு உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே உங்கள் ராசி குருடைய பார்வை வேறு இருக்குது. அதனால் திடீர் தனவரவு காத்திருக்கு. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனிமேல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைத்தால், அதாவது கருவுற்ற தாய்மார்கள் வெளியிடங்களுக்கு அனாவசியமாக செல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே வந்து கும்பராசியில் இருக்கிறவங்க யாராக்காவது டஸ்ட் அலர்ஜி இருந்தால் இவர்களுக்கு அதிகமான டஸ்ட் அலர்ஜி கொடுக்கும். ஏன்னா ஜலராசியில் உங்கள் ராசிநாதன் சனி இருக்கிறனால டஸ்ட் அலர்ஜி ஏற்படும். அதனால் வந்து ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. இன்னொன்று 8ஆம் இடத்தை அது சனி பார்வை இருக்கிறனால வந்து மறைந்திருந்த சொத்துக்கள் சிறிது பிரச்சனையின் பேரில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது லாபத்தை நீங்கள் எதிர்பாராமலே கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. 2ஆம் இடத்துல சனிங்கிறது பெரிய தோஷம் பண்ணாத குருடைய வீட்டில் தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்குது. அதனால் ஒரு முறை குலதெய்வத்துக்கு அபிஷேகம் அல்லது ஆராதனைகள் அந்த குலதெய்வ வழக்கப்படி செய்து விட்டு வாருங்கள். அடுத்த சனி பயிற்சி வரை உங்களுக்கு நன்மையான யோகமான எதிர்காலம் இருக்கிறது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசிக்கு 2. ஸோ வாக்குறுதி யாருக்கும் தரக்கூடாது, தந்தால் நிறைவேற்ற முடியாது. வீட்டில் யாருடனாவது கசப்பு ஏற்படும். சனி பகவான் ராசி அதிபதியாக இருந்தால் கூட அது 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கசப்புத்தன்மை ஏற்படும். அதாவது அப்பா அம்மாக்குள்ள வருத்தம், தங்கச்சி கூட பேசுறதில்ல, அண்ணன் கூட பேசுறதில்ல, இது மாதிரி கசப்புத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் பாருங்கள். 2ஆம் இடம் தனஸ்தானம், அங்கே போய் சனி இருக்கிறதுனால யாராவது நண்பர்கள் கடன் கேட்டாங்கன்னா கொடுத்தீங்கன்னா சனி பகவான் 2 வருஷம் கழிச்சு தான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார். ஸோ அர்ஜென்ட்டுக்கு திரும்பி நீங்கள் கேட்டால் கிடைக்காது. 2.5 வருஷம் அது கிணத்துல போட்ட கல் மாதிரி. அதனால் யார் கடன் கேட்டாலும் உங்கள்கிட்டயே கடன் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. நல்ல நண்பர்களை இழப்பீர்கள். அதே போல் மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் நிற்கிற அவர் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால மன பயம் ஏற்படும். சிந்தனை பயம் நிறைந்த கண்ணோட்டம் இருக்கும். வேலை மாற்றம் ஏற்படும். விரும்பத்தக்க இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலம் பற்றிய பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கணவன் மனைவிகளை சின்ன சின்ன கசப்பு ஏற்படும். சின்ன சின்ன பிரிவினை ஏற்படும். கோச்சிக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வருது, அல்லது ஒரே வீட்டில் பேசிக்காமல் இருக்கிறது, தனித்தனியாக உறங்குவது, இது போன்ற ப்ராப்ளம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உஷாராக இருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் பிரேக் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே காதலர்கள்ட்ட பழைய விஷயங்கள் பேசக்கூடாது. சுவாரஸ்யமாக இருக்குன்ட்டு தலையை ஆட்டிவிட்டு சண்டை வரும்போது அதே சொல்லி காட்டுவாங்க. பழசே பேசாதீங்க, எக்ஸே இல்லை, ஒய்க்கு போயிடுங்க, டபிள்யூக்கு அப்புறம் நேராக ஒய்க்கு போயிடுங்க. ஸோ நண்பர்கள் மூலமாக வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி. திருமணம் வாய்ப்பு சிறப்பாக உள்ளது. கும்பம்னா பானை பானையை கீழே போட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்பாடான்னு பெருமூச்சு விடுங்க. பாத சனி தானே, 7.5 சனியிலே பாத சனி. பொதுவாக சனியினுடைய அந்த ஃபோர்ஸஸ்லாம் குரு வீட்டுக்கு போனதுனால குறைஞ்சிடும். குரு வீடு என்பது கோவில் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். அதனால் கொஞ்சம் பல்லு வலி அந்த தொந்தரவுலாம் இருக்கும். கண்ணை சரி பண்ணிக்குங்க, கண் பார்வையை பார்த்துக்குங்க. 4ஆம் இடத்துல சனியை பார்க்குறார். அதனால் வந்து பழைய வண்டி பழைய பொருள்லாம் வாங்கி மாட்டிக்காதீங்க. வாங்கினா புது வண்டி வாங்குங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. 8ஆம் இடத்தை பார்க்குறார். பெருசாக ஒன்றும் அழட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய இழப்பு எதுவும் ஏற்படாது. அதனால் பயப்பட வேண்டாம். லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். இவர் வந்து குரு வீட்டில் இருந்து பார்க்குறதுனால லாபமெல்லாம் ஒன்றும் குறைஞ்சிட போடாது. பொதுவாக 7.5 சனியிலிருந்து விலகிட்டுங்க. சந்தோஷமாக இருங்க, சௌபாக்கியமாக இருங்க. இனிமேல் பெரிய பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராது. கடலோரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அபிரதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். மீன ராசி, குரு தான் அதிபதி. உங்கள் ராசிக்கு தான் சனி வருகிறார். அதாவது வாக்கியப்படி இன்னும் 2.5 வருஷம் இருக்க போகிறார். உடற்பயிற்சி தான் பெரிய மருந்து, பெரிய பரிகாரம். நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடித்து கொள்வதும், மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுமனை போய் தரிசனம் செய்வதும், அனுமன் சாலிசா கேட்பதும் நம்பிக்கை தரும். கட்டு ப்ராப்ளம், முதுகு தண்டுவிடும், கழிவு பாதை, மூட்டுக்கள், பாதத்தில் நகங்களால் தொந்தரும், வழுக்கலான இடங்கள், ஷூ போடுறது, செருப்பு போடுறது, செருப்பு கட்சிச்சின்னுலாம் சொல்லக்கூடாது. கேர்ஃபுல்லான பிராண்டடாக வாங்கி போடுங்க. வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றத்தை தரும். ஜென்ம சனியில் உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினச்ச மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்தில் நடக்கும். ஆனால் நீரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்விம்மிங் பூல் இடம், குளத்தில் இறங்குறது, போயிட்டு குளத்தில் சாமி கோயிலில் கடகடன்னு இறங்கி அது வலிக்கி விடுறது, அடிப்படுறதெல்லாம் வரும்.
குளம் இருந்தால் குளத்தை தொலைவுலேருந்து பார்த்து கும்பிட்டுக்குங்க, இல்லைன்னா யாரையாவது பாட்டிலில் தண்ணி வர வச்சு பார்த்துக்குங்க. தெரியாத நீர்நிலைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி மீனம். அதேபோல் தண்ணீர் கண்டம் என்று சொல்வார்கள், அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள் அனுகூலம் தரும். அபிராமி அந்தாதியை படிக்கக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு உண்டு. அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். நிறைய நகைகள், வீடுகள், மனைகள், தொழில், வண்டி வாகனங்கள், ஆடை நிலபுலங்கள்லாம் வாங்கக்கூடிய ராசியில் மீனம் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ஜூன் மாதம் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு உச்சமடைகிறார். ராசியிலே சனி பகவான் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிக்சடான பலன்கள் தான். ஸோ ராசிக்கு 11க்கும் 12க்கும் உடைய ஒரு ராசியில் இருக்கிறது நல்லது. இதன் காரணமாக அனைத்து வேலையும் ஸ்லோவாக நடக்கும். ஆனால் நடக்கும், டினை ஆகாது. ஸ்லோவாக நடக்கும், வேலை தடைபடும், ஆனால் அதன் பிறகு நடக்கும். சிந்தனையில் மாற்றம் ஏற்படும், நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. கடன் வாங்கவே கூடாது, வாங்கினா திருப்பி அடைக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லேண்டை வந்து பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கினீங்கன்னா லேண்டோட மதிப்பு 1 கோடி இருக்கும். 30 லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் 30 லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த வந்து பேங்க் ஏல விடுற மாதிரி ஆகிப்போயிடும். வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும், குடும்ப செலவுகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் யாருக்கேனும் ஒன்று பண்ணுற மாதிரி வரும். தூக்கம் குறையும். ராசிக்கு 12ஆம் அதிபதி ராசிக்கு வந்ததுனால தூக்கம் கெடும், வேலையில் அதிக நெருக்கடி ஏற்படும். உயரதிகாரிகள் கட்டம் கட்டி கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க, சகிச்சுக்கிட்டு பொறுத்து போங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படும். வழக்கு எதெல்லாம் இருந்ததுன்னா, ஏதாவது இதுவரை இருந்த அந்த வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாராவது ஒருவர் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வழக்குகள் இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க ரூபத்தில் வேலையிலாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் சப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். அதுவும் இப்போ இருக்கிற வேலையிலேருந்து நல்ல சம்பளம் 30% ஹைக்கில் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அற்புதமான காலம். வெளிநாட்டை குறிக்கக்கூடிய 12ஆம் பாவாதிபதி ராசிக்கு வருகிறார். ஸோ அனுபவம் இல்லாத புதிய தொழில் தொடங்கக்கூடாது. வேலையில் ஆட்கள் மாற்றம் ஏற்படும். வேலையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம். குழந்தை பாக்கியம் 100% உண்டு. அதுவும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மீன ராசி அதிபதி மீன் குரு. சுறுசுறுப்பாக இருக்கிறவர்களும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடா அது விரயத்தை ஏற்படுத்திட்டு ஜென்மசனி வந்துட்டாருன்னு கொஞ்சம் கவலை இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு வந்து உங்கள் ராசியவே பார்க்குறார். அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க? அந்த குரு ராசியை பார்த்துட்டாலே, சனியை பார்த்துட்டாலே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. தொழில் இனிமேல் நல்லா இருக்கும். லாபகரமான முறையில் நடத்துறதுக்கு முயற்சி உங்களுக்குலாம் நடக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அது தீர்ந்து போயிடும். என்ன ஒரு சின்ன பிரச்சனை, 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காது வலி, தொண்டை வலி, இந்த சளி பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் கணவன் மனைவி உங்களுடைய கொஞ்சம் ஒற்றுமையாக இருங்க, சண்டை போடாதீங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒழுங்காக வேலைக்கு போங்க, ஒழுங்காக தொழில் பண்ணுங்கள், சோம்பேறியாக இருக்காதீங்க. அதனால் என்னை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல ராஜயோகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். குரு உங்களுக்கு நன்மையே பண்ணுவார். அதனால் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும். சனி ஜென்மசனியாக வருது. ஜென்மசனி அப்படிங்கிறப்ப வேலை பளு மிக மிக அதிகமாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து மேலதிகாரிகள் வந்து நிறைய வேலையை கொடுப்பாங்க. ஆனால் சலிக்காமல் செய்யுங்க. அதன் பலன் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நன்றாக கிடைக்கும். ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வெளியிடங்களுக்கு மாற்றலாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடல் சார்ந்த பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரையாதிபதி, லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வர, அதனால் வந்து நிறைய விரயங்கள் ஆகும், லாபம் கிடைக்கும், விரயமும் ஆகும். அந்த விரயங்களை நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது உங்கள் கைகளில் இருக்குது. நீங்கள் வந்து வீடு மனை வாங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம், அந்த செலவுகளெல்லாம் ஆகும். இன்னொன்று, குருவுடைய பார்வை உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வரனால அதுக்கு பிறகு வந்து குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னொன்று வந்து இதுவரையில் சொத்து பிரச்சனை, அதாவது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளோட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்னொன்று வந்து புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுங்கள். தொழில்துறையிலும் நீங்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலாம். மேலும் இந்த ஜென்மசனியோட பரிகாரமாக பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போதுமானது. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 6/3/2026 அன்று வரக்கூடிய வாக்கியத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றி 4 ஜோதிட நண்பர்களும் ஆங்கர் மேடம் உட்கார்ந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களுக்காக இந்த சனிப்பெயர்ச்சியை
நாங்கள் அனைவரும் சொன்னோம். எனவே இந்த சனி பெயர்ச்சியில் தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லார் வாழ்க்கையிலும் நல்லதும் சந்தோஷமும் நடைபெற வேண்டும் என்று எல்லாத்திற்கும் அனுகிரகமாக இருக்கக்கூடிய குருவான ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை எங்களுக்கு எப்பொழுதும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பிகைண்ட் வுட்ஸ் நிர்வாகத்திற்கும் பிகைண்ட் வுட்ஸ் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் ஸ்பான்சர்களுக்கும் 4 பேர் சார்பாக 4 ஜோதிடர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. பிஹைண்ட் வுட்ஸ் சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி. Discover the true joy of good health. Saubhagya Home and Kitchen Appliances. Howda Pay, powered by Workabi, a unified platform for finance, accounts and HR. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi, all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Gardens Seafood Restaurant. எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீஃபுட் டிஷஸ் இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Grand Royal Tours presents Behind வுட்ஸ் சனி பெயர்ச்சி பலன்கள் 2026. Powered by Sims Hospital வடபழனி. சௌபாக்கிய Home and Kitchen Appliances. Howda Pay, powered by Workabi. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Karthipuram, Coimbatore's 200 acre Dream Township Premium Plots.